நான் பேசுகிற போது எனக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சியை விட இப்போது இருக்கிற பல பேச்சாளர்கள் பேசுகிற பேச்சை கேட்கிற மகிழ்ச்சி எல்லையற்ற ஒரு பெரிய மகிழ்ச்சி. காரணம், அவர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள், புதிய சிந்தனை போக்கு எப்படி வளர்ந்திருக்கிறது, அவர்களது தமிழ் ஆளுமை, மேடை ஆளுமை எப்படி இருக்கிறது, மக்களுக்கு கருத்துக்களை எப்படி கடத்துகிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிற சிந்திக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. இன்றைக்கே அவருடைய பேச்சை எத்தனை பேர் கூர்ந்து கவனித்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு புத்தகத்தோடு பழகுவது என்று ஒரு வார்த்தை சொன்னாரே, அது சாதாரண வார்த்தை அல்ல. மனிதர்களோடு பழகுவதை விட மிகவும் நுட்பமான செய்தி புத்தகங்களோடு பழகுவது. அந்த புத்தகத்தில் இருக்கிற கருத்து என்ன, அதோடு எப்படி நெருங்குவது, அதை எப்படி உள்வாங்குவது, அதை எப்படி வாழ்க்கையிலே வழிமுறைக்கு கொண்டு வருவது என்பதையெல்லாம் நாம் புத்தகங்களில் பழகுகிறோம் அல்லவா, அதன் மூலமாகத்தான் அந்த குணத்தை பெற முடியும். சுஜாதா அவர்கள் ஒரு முறை எழுதினார்கள், எவ்வளவோ கேஜெட்ஸ், அதாவது இன்றைக்கு கணினி என்ற முறையில நீங்கள் படிப்பதற்கு பலவிதமான பொருள்கள் வந்துவிட்டது என்று சொன்னாலும் அந்த புத்தகம் அச்சாகி அப்படி புத்தகமாக வருகிறது பாருங்கள், அதை பார்க்கிற போது எப்படி இருக்கும் என்றால், முதல் குழந்தை பிறந்த போது ஒரு தகப்பனுக்கு என்ன மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மகிழ்ச்சி இருக்கும். அந்த முதல் குழந்தை பிறந்த செய்தியை சொன்ன உடனே அந்த குழந்தையை கொண்டு வந்து காட்டினா ஒரு தகப்பனுக்கு என்ன மகிழ்ச்சி இருக்க முடியுமோ அந்த மகிழ்ச்சி. ஆனா சில பேர் பிள்ளை பெற்றா அன்னையோட மகிழ்ச்சி போயிடும், வாழ்நாள் முழுக்க அப்புறம் அந்த மகிழ்ச்சியே கிடைக்காதபடி அந்த பையன் வளருவான். அந்த குழந்தைய முதல் முறை பார்க்கிற போது என்ன மகிழ்ச்சி வருமோ அந்த மகிழ்ச்சி அந்த புத்தகத்திலிருந்து வரும். இன்னும் சரியா சொல்றதா இருந்தா, புதுசா அச்சடிக்கப்பட்ட புத்தகத்துல ஒரு நறுமணம் வரும் பாருங்க, அதுவே எனக்கு கிளர்ச்சி ஏற்படுத்தும். புத்தகத்திலிருந்து அந்த பேப்பர், அந்த மையி, அது ரெண்டும் இருக்கிற அந்த வாசம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து மடியில போட்டு போட்டு படிக்கிற போது நம்முடைய குழந்தைய குளிப்பாற்ற மாதிரி ஒரு விதமான அனுபவம். இதெல்லாம் போன்ல படிக்கிற போதோ கம்ப்யூட்டர்ல படிக்கிற போதோ இதெல்லாம் எதுவுமே கிடைக்கல. அதனால புத்தகத்தை படிக்கிற போது புத்தகத்தோடு பழகுவது அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவர் சொன்ன போது நான் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். அதே மாதிரி வளர்ச்சி என்பது என்ன என்பதையும் அவர் பட்டியலிட்டு காண்பித்தார். நீ ரசிகனாக இருப்பதிலிருந்து விமர்சகனாக மாறுகிற போது உன்னிடத்தில் ஒரு வளர்ச்சி வருகிறது. எதையெல்லாம் நீ ரசித்தாயோ, எதையெல்லாம் நீ கொண்டாடினாயோ, அதை நிராகரிக்கக்கூடிய தைரியம் வருகிற போது, நீ ரசிகனாக இல்லாமல் விமர்சகனாக மாறுகிற போது உன்னிடத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி வருகிறது என்று குறிப்பிட்டார். ஜெயகாந்தனுடைய புத்தகங்கள் தன்னை எந்த அளவுக்கு பாதித்தன என்று சொல்லிய நண்பர், அதே ஜெயகாந்தனுடைய எழுத்துக்களை விடவும் சமூகத்துக்கு அவசியமானவை டாக்டர் அம்பேத்கருடைய எழுத்துக்கள், தந்தை பெரியாருடைய எழுத்துக்கள் என்பதை தனது பரிணாமத்தை எடுத்துரைத்தார். இவையெல்லாம் நாம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய பகுதி. ஏன்னா வாழ்நாளில் கடைசி வரைக்கும் நம்ம ரசிகனாவே இருந்துட முடியாது. இப்ப இளம் வயதுல நமக்கு சில விஷயங்கள் பழக்கப்படுத்தப்படும், வாழ்நாள் முழுக்க அந்த பழக்கங்களையே இருந்துட முடியுமா? இதுல இருந்து மாறி வெளியே வரணும்னு நினைக்க வேண்டாமா? கொஞ்சம் பளிச்சுன்னு மண்டையில உடைக்கிற மாதிரி சொல்றேன். சில பேர் குழந்தையா இருக்கும் போது விரல் சுப்புவான், 60 வயசுலயும் விரல் சுப்புனா எவன் சகிக்கிறது? 60 வயசுல எருமாட உட்கார்ந்து விரல சப்பிக்கிட்டே உட்கார்ந்து இருந்தா அதை எங்க கொண்டு போய் அடைச்சு வைக்கிறது? அதுக்கப்புறம் அது மாதிரி சில பேர் ஆரம்ப காலத்துல என்ன படிச்சானோ, எதை ரசிச்சானோ அதையே கடைசி வரைக்கும் சாதிச்சுக்கிட்டே இருப்பான். அது மாதிரி உலகத்திலே கிடையாது, அது மாதிரி உலகத்திலே கிடையாது. தவறு. நான் நேற்று ரசித்ததை விட இன்று ரசிக்க வேண்டிய, படிக்க வேண்டியது வேறு என்கிற பரிணாமம், வளர்ச்சி, எவல்யூஷன், இது எழுத்திலும் சிந்தனையிலும் வர வேண்டும் என்பதை அவர் கோடிட்டு காண்பித்தார். சார் ஒண்ணு இல்லை சார், இங்க இருக்கிற 60 வயசு 70 வயசுக்காரங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டுன்னு ஒண்ணு போடுங்க, உங்க பிள்ளைங்க என்ன பண்ணணும்னா, பேர பிள்ளைங்க தலையில அடிச்சுக்கணும். இதெல்லாம் ஒரு பாட்டுன்னு என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? தாத்தா அவனுக்கு அறிவு இருக்குதா? இது ஒரு பாட்டா? இது என்ன இது பாட்டு? சும்மா அது என்னன்னு கேட்டா அந்த பாட்டு வரி புரியுது நமக்கு. இப்ப இலக்கணமே என்னன்னா, பாட்டு வரி என்னன்னு புரியவே கூடாது, அதனுடைய ஆரம்ப வரியே என்னன்னே தெரியக்கூடாது. அதுதான் இப்ப இருக்கிற முறையில உங்களுக்கு பாடல் அப்படிங்கிற முறையில இருக்கு. இதை எதுக்கு சொல்ல வரேன், நீங்க ஒரு தியாகராஜ பாகவதர் நடிச்ச படத்தை நாம ரசிக்க முடியுமா? முடியாது.
நமக்கு முந்தின தலைமுறை ரசிச்சிருக்கோம், நம்மால ரசிக்க முடியாது. சிவாஜி கணேசன் நடிப்பை நம்ம ரசிச்சிருப்போம், நம்ம பிள்ளைங்க அதை ரசிக்க முடியாது. ரஜினி கமலோட நடிப்பை வந்து அவங்க ரசிச்சிருப்பாங்க, ஆனா அவங்க பிள்ளைங்க அதை ரசிக்க மாட்டாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் மாறிடுவாங்க. இதெல்லாம் என்ன அது தேவையில்லாம அப்படின்னு அவங்க ரசனையில மாறுவாங்க. ரசனையில் ஏற்படுவது மாற்றம், ஆனால் ரசிகன் விமர்சகனாக வருவது மாற்றம் அல்ல, வளர்ச்சி என்பதை நமக்கு புரிய வைத்தது அவருடைய பேச்சு. மாற்றம் வேறு, வளர்ச்சி வேறு. எல்லாரும் மாற்றத்தை விரும்புறாங்களே ஒழிய வளர்ச்சியை விரும்பல. வளர்ச்சி என்பது மாற்றத்தின் ஒரு பகுதி, ஆனால் நுட்பமான ஒரு பகுதி. அந்த வளர்ச்சியை பற்றி ரொம்ப அருமையான ஒரு முன்னுரையை அவருடைய பேச்சிலே நமக்கு தெளிவாக எடுத்துரைத்தார். அதனால அவர்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் முதல்ல நான் தெரிவிக்க விரும்புறேன். எனக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு, நல்லவை கேட்க. அதான் ஒரு பேச்சுக்கு வந்து உட்கார்ந்துட்டேன். நல்லவை கேட்கன்னு போட்டிருக்கிறதுனால நாம ஏதாவது நல்லதை கேட்டே ஆகணும் அப்படின்னு, இன்னொருத்தர் பேசுறதை கேட்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து, திருவள்ளுவருடைய வார்த்தை தான் இது, எனைத்தானும் நல்லவை கேட்க அப்படின்னார். எப்படியாவது நல்லது கேளு, எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் நல்லது கேளு. உனக்கு என்னென்ன மாதிரி நல்லது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அத்தனையும் நீ கேளு. கேளுங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒண்ணு காதால கேளு, இன்னொன்னு அவர் சொல்றதை கேட்டு வாழ்க்கையில நட. நான் சொல்றபடி நீ கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்போம்ல. கேளுன்னா என்ன அர்த்தம்? வெறும் காதல கேட்டுட்டு போறதில்ல, கேட்டபடி வாழ்க்கையில நட அப்படிங்கறத, நான் சொல்றது கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி திருவள்ளுவர் சொல்றாரு, எப்படியாவது நல்லதை கேட்டு தொலைங்கப்பா, நல்லது கேளு, எனைத்தானும் நல்லவை கேட்க. இப்ப நான் இப்படி ஆரம்பிக்கிறேன், ஒரு எளிய உதாரணத்தில இருந்து ஆரம்பிக்கிறேன். அது நல்லது நல்லது இல்லைங்கிறது இருக்கட்டும், சொல்றவன் யாரு யாரு இல்லைங்கிறது இருக்கட்டும், கூடுமான வரைக்கும் இன்னொருத்தர் ஒன்று சொல்லும் போது என்னன்னு ஒரு பேஷண்ட் ஹியரிங், இது மட்டும் ஒழுங்கா நாட்டில் வளர்ந்ததுன்னு வச்சுங்க, பஸ்ஸில் சண்டை இருக்காது, ரயில்ல சண்டை இருக்காது, போலீஸ் ஸ்டேஷன்ல அதிகமான கேஸ் இருக்காது, பல குடும்பங்கள்ல டைவர்ஸே இருக்காது. இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத ஒரு 5 நிமிஷம், ஒரு பேஷன்ஸ், ஒரு பொறுமையா கேட்கறது. அதாவது பொறுமையாக கேட்பதை பேஷண்ட் லிசனிங் சொல்றாங்க. அதாவது வெரி ஹியரிங் அல்ல, லிசனிங். லிசனிங் வேற, ஹியரிங் வேற. லிசனிங் சொன்னா கூர்ந்து கவனிக்கிறது, அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது. ஒரு 2 நிமிஷம் கூட ஒருத்தர் சொல்றதை கேட்காம ஒருத்தர் படபடப்பா தீர்ப்பு சொல்ல தொடங்குனா, மறுத்து சொல்ல தொடங்குனா, வெறும் யுத்த களமா தான் உலகம் இருக்குமே ஒழிய அங்க எந்த விதமான மனிதன் வாழ்வதற்குரிய வசதியும் இருக்காது. ஒரு நடந்த சம்பவம் ஒண்ணு, ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பெரிய பதவியில இருக்கிறவர் பேச வந்தார். நான் இது மாதிரி இடத்துல அது என்ன பதவின்னு சொல்லி சிக்கல்ல மாட்டிக்க கூடாது, அதுதான் எந்த பதவின்னு சொல்லல. ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவர் அந்த ஒரு பள்ளிக்கூடத்துல பேச வந்தார். அவருக்கு நேரம் ரொம்ப படபடப்பான நேரம், அவசரமா வந்து அவசரமா எங்கேயோ போகணும். அதனால தாவி ஓடி வந்தாரு. வந்த உடனே அந்த பள்ளிக்கூடத்து பிரின்சிபால் சொன்னார், சார் நிகழ்ச்சி இப்பதான் தொடங்கணும், முதல்ல வரவேற்புரை முடியட்டும், அதுக்கப்புறமா நாங்க வந்து இந்த குழந்தை பள்ளி பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பொருள் கொடுக்கணும், பரிசு. அந்த பரிசை உங்க கையால கொடுங்க, ஒரு 50 பிள்ளைங்க இருக்காங்க, கொடுத்துருங்க அவங்களுக்கு. கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க உங்களுடைய தலைமை உரையை தொடங்குங்க. ஆனா நேரம் கிடையாது, நான் இங்க அதுக்காக வந்தேன், எனக்கு நேரமே இல்லைன்ற, நான் நேரம் பேசி நான் பாட்டு பேசாம போயிட்டே இருப்பேன், நேரமும் இல்லை ஒண்ணும் இல்லை. அது கூட மைக்கிட்ட வந்து ஒரு பாட்டுக்கு பேசுறாரு, 40 நிமிஷம் பேசுறாரு. ஒருத்தரும் ரசிக்கல, ஒருத்தரும் கை தட்டல, ஒருத்தரும் ஒன்னும் பண்ணல. ஏறத்தாழ இங்க எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி இருந்தாங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லாம் உயிர் ஊட்டுறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு பாருங்க. ஆனா இதை சொல்லாம போயிருந்தா ராத்திரி நான் தூங்க முடியாது. ஏங்கன்னா என்னன்னு எனக்கு தான் தெரியும். மனசுல ரசிக்கல, கை தட்டல, ஒண்ணுமே பண்ணல, எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து. இந்த பெரிய பதவியில் இருக்கிறவருக்கு ஆத்திரம் தான் ஆத்திரம். அந்த ஹெட் மாஸ்டரை பார்த்து ஒரு கேள்வி, ஐயா அவனுக்கு என்ன பசங்களை வளர்த்து வச்சிருக்கிற, எவ்வளவு உயிரை கொடுத்து பேசுற, ஒருத்த கூட ரசிக்கல, ஒருத்த கூட கை தட்டல, ஒருத்த கூட பாராட்டு. சார் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், வந்த உடனே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும், கொடுத்துருப்பேன். பரிசுக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் காது கேட்காது சார், காது கேட்கிற கருவி தான் பரிசு. அந்த காது கேட்கிற கருவியை கொடுத்து பிள்ளைங்கெல்லாம் போட்டாதான் நீங்க என்ன பேசுறீங்கிறது தெரியுங்கிறதுனால பரிசு கொடுத்துட்டு பேசுங்கன்னு சொன்னேன். இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், குழந்தைங்களுக்கு காது கேட்கலைங்கிறது முக்கியம் இல்லை, இந்த பதவியில இருந்தவருக்கு தான் காது கேட்கவே இல்லை அப்படிங்கிறது இருக்கிறதுலயே பெரிய முக்கியம். காது கேட்காததால கேட்காதது தவறு இல்லை, காது கேட்கிறவன் கேட்காம இருக்கிறது அயோக்கியத்தனம். அந்த திருவள்ளுவர் சொல்றாரு, எனைத்தானும் நல்லவை கேட்க அப்படின்னாரு.
எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கேளுன்னார். வாரியார் மாதிரி பெரியவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க, நமக்கு கண் இமை பாருங்க மேலையும் கீழையும் போய் வரும், இப்படி மூடுற மாதிரி திறக்கிற மாதிரி. ஆனா காது இருக்குல்ல, நமக்கு காது அசைக்க முடியாது, விலங்குகளுக்கு முடியும். பசுவுக்கு காது அசைக்கும், அதுக்குதான் கோகர்ணம்னு பேரு. யானை காதை அசைக்கும், அதுக்கு கஜகர்ணம்னு பேரு. பெரிய முறை மாதிரி காதை யானை இப்படி அசைக்கும். பசு இருக்க அது தன்னுடைய காதை இப்படி அப்படி அசைக்கும். ஆழ்வார் பாட்டிலேயே வருது, செவியாட்ட இல்லாவே அப்படிங்கிறார். புல்லாங்குழல் வாசிக்கிறத கேட்டுட்டு கறவையும் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப, பறவையும் கணங்கள், எது பறவையோட கணங்கள் செவியாட்ட இல்லாவேனர், காதை ஆட்டல் என்றார். விலங்குகளுக்கு இருக்கிற ஒரு வரப்பிரசாதம் காதை ஆட்டுறது. ஆனா மனுஷனுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணாலும் காதை ஆட்ட முடியாது. இதுக்கு சொல்லிட்டு வாரியார் சொல்லுவார், ஏன் அப்படி கடவுள் படைச்சார் தெரியுமா? ஏன் இல்லாட்டி பேச்சுல ஆட்டிடுவான் பாருங்க. ஏன் முக்கியமான இடத்துல ஆட்டிட்டு என்ன சொன்னீங்க கேட்கலையே அப்படின்னு நம்ம பிராணனை வாங்கிடுவாங்கப்பா. அதுக்கப்புறம் கடவுள் காதை ஆட்டாதபடி கேட்கிற மாதிரி வசதியா வச்சிருக்கிறாரு அப்படின்னா. அப்படி இல்லை, அது போய் காதுல பட்டு தாக்குன உடனே நல்ல விஷயம் காது வழியா கருத்துக்கு போடும். காது நுழைவாயில், மூளை தான் அது வாழ வேண்டிய இடம். வாழ்க்கை அது எப்போதும் வளர வேண்டிய இடம். ஒரு கருத்து உள்ள போய் காது வழியா நுழைஞ்சு கருத்துக்கு போய் அது வாழ்க்கையில நடைமுறைக்கு வரணும். இல்லாட்டி திருவள்ளுவர் எழுதுவார, கற்க கற்றதுக்கு அடுத்தது நிற்க அப்படின்னார். நீ என்ன படிச்சியோ அதுபடி நடைமுறைப்படுத்துப்பா. அதை உலகத்துல நடைமுறைப்படுத்தினாதான் கல்வி பயனுடையதா மாறும். கற்க கற்ற வழி நிற்க அப்படின்னு ஒரு வார்த்தை போல. அதனால நல்ல கருத்துக்களை காதால கேட்பதற்கு பயன். அதுல இன்னொரு வார்த்தை சொன்னார், யாருக்கு கேட்கறது நம்முடைய இயல்பு எப்படின்னா, நம்மளை விட வயசுல இல்ல கல்வியில ஏதாவது பெரியவங்களா இருந்தா அப்படின்னு நம்ம ஒரு மரியாதை வைப்போம். இப்ப அதுல வயசுலங்கிறத எடுத்துட்டோம். நம்மளை விட பெரிய வயசானவங்க அப்படின்னா அவங்க சொல்றதெல்லாம் இப்ப கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடே இருக்கிறோம். அந்த வயசை பற்றி சும்மா உட்காந்துரு, துணை நீ ஏன் உயிர் எடுக்கிற அப்படிம்பாங்க. முன்னெல்லாம் வயசானவங்களுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருந்தது. ஏன்னா உன் வயசு எவ்வளவோ அவ்வளவு எனக்கு அனுபவம் அப்படின்னு மகன்கிட்ட ஆரம்பிப்பார். அப்பா உன் வயசு எவ்வளவோ அவ்வளவு எனக்கு அனுபவம், புரியுதா, சொல்றத கேளு அப்படின்பார். வயசு கல்வி பெரியவங்க அப்படிதான் பார்த்து கேட்கணுங்கிறது இல்லை. இதுல ஒரு பெரிய புரட்சியை செய்த பெருமை திருவள்ளுவருக்கு உண்டு. என்ன சொல்றாரு, அவன் உன்னை விட சின்னவனா இருந்தாலும் கேளு, வயசுல குறைவா இருந்தாலும் கேளு, கல்வியில குறைவா இருந்தாலும் கேளு, அவருடைய எந்த பணத்துல குறைவா இருந்தாலும் கேளு. இதை விட ரொம்ப முக்கியம், பதவியில் குறைவாக இருந்தாலும் கேள், என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டு பழகு, ரொம்ப நல்லது. ஏன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியாது. சார் நான் ஒரு சம்பவம் சொல்லட்டுமா? புஸ்தக விழால சொல்றேன் பாருங்க. ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட் பண்றாரு, என்ன மருந்து கொடுத்து காப்பாற்ற முடியல, அப்படியே கீழே போகுது அந்த பேஷண்டோட நிலைமை. அப்படியே கீழே போன போது திடீர்னு யோசிச்சுட்டு, என்ன இவனுக்கு என்ன மருந்து கொடுத்தாலும் காப்பாற்ற முடியலையே அப்படின்ற ஒரு கவலையில இருக்கிறார். அப்போ கூட இருந்த நர்ஸ் ஒரு வார்த்தை சொன்னாங்க, சார் நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க, நீங்க பெரிய டாக்டர் தான், நான் சாதாரண நர்ஸ் தான், ஆனாலும் நான் ஒன்று சொல்லட்டுமா, என்ன எனக்கு ஒரு டவுட்டு, இவருக்கு யாரோ ஸ்லோவா கொள்ற ஆர்சனிக் பாய்சன் கொடுத்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா. ஒரு நிமிஷம் டாக்டர் கோவம் வந்துருச்சு, என்ன நினைச்சிருக்கிறது, நீ ஆக்சுவலா நர்ஸ், நான் யாரு, எவ்வளவு பெரிய டாக்டர், நான் என்ன கண்டுபிடிச்சிக்க மாட்டேனா, நீ என்ன பெருசா பேசுறீங்க, என்ன அர்த்தம்? சார் போச்சுக்காரு, நீங்க ஆர்சானிக் பாய்சன் ஸ்லோவா கொல்லக்கூடியது கொடுத்தா இந்த சிம்டம் எல்லாம் வரும், அது மூலமா நீங்க என்ன கொடுத்தாலும் அந்த மருந்து வேலை செய்யாது, நீங்க அதை கவுண்டர் பண்ணி பாருங்க, ஒரு வேளை இவரை காப்பாற்ற முடியுமா, நம்ம காப்பாற்ற முடியும். ஒரு 2 நிமிஷம் அப்படி யோசிச்சுட்டு அந்த டாக்டர் யோசிச்சுட்டு, ஓகே வாட் இஸ் ராங் லெட் திஸ் ட்ரை அப்படின்ட்டு அதை கவுண்டர் பண்ணக்கூடியதை கொடுத்து, சார் ஒரு 2 நாள்ல எழுச்சி உட்காந்துட்டான் சார், எந்திரிச்சுட்டார், நார்மல் ஆயிட்டாரு, டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனாரு. நர்ஸை கூப்பிட்டாரு, டாக்டர் நீ எதை வச்சு இப்படி சொன்ன, நீ எதை வச்சு இப்படி சொன்ன அப்படி. அந்த அம்மா சொன்ன பதில் உங்களுக்கு அதிசயமான ஒரு பதில், எனக்கு மர்ம நாவல் படிக்கிற பழக்கம் உண்டு சார், அந்த மர்ம நாவல்ல அப்படி ஒரு சீன் வந்தது. மர்ம நாவல்ல ஒரு பேஷண்ட்டை காப்பாற்ற முடியாம போற போது ஆர்சனிக் பாய்சன் கொடுத்திருந்ததை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். யார்? அந்த ரைட்டர், அந்த எழுத்தாளர். அதை நான் படிச்சிருக்கிறேன், அதனால நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம நர்ஸ் நம்மளை விட கம்மியா படிச்சவன் நினைக்க கூடாது. நீ சிலபஸ் மட்டும் படிச்ச, அவ சிலபஸ் தாண்டி படிச்சிருக்க. நீ சிலபஸையே எப்படி படிச்சியோ அது அதை விட பெரிய விஷயம். அவ படிச்ச நாங்களே நல்ல உரிமையா படிச்சிருக்கனா,
அருமையா ஞாபகம் வச்சிருக்கிறேன், சரியான டயத்துல சொல்லிட்டு இருக்கிறேன். நான் படிச்ச நாவல்ல இதே மாதிரிதான் சார் வந்தது, அதனால சொன்னேன் அப்படின்னா இது கற்பனையே கிடையாது சார். ருத்ரன் உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய உளவியல் மருத்துவர் ருத்ரன், நம்ம பெருமைக்குரிய ஒரு மருத்துவர் ருத்ரன். அவர் ஒரு முறை சொன்னாரு, நான் ஜெயகாந்தன் கதையை விரும்பி படிப்பேன் அப்படின்னாரு. ருத்ரனை கேட்டாங்க, நீங்க சைக்காட்ரிஸ்ட், நீங்க எதுக்கு ஜெயகாந்தன் கதையை படிச்சு என்ன போகுது அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில் தெரியுங்களா, எங்கிட்ட வர்ற பேஷண்ட்டை எல்லாம் நான் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா ஜெயகாந்தன் நாவல்ல வர கேரக்டர்ஸ் பார்த்தா போறோம், இந்த பேஷண்ட் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத என்னால ஸ்டடி பண்ண முடியுதுன்னு. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஜெயகாந்தன் சைக்காட்ரியா படிச்சாரு இல்ல, ஆனா ஒரு மனுஷனை கவனிச்சு கணிச்சு அவனுடைய பிஹேவியரை எழுதி அந்த பிஹேவியருக்கு பின்னால் இருக்கிற எமோஷன் என்ன, ரீசன் என்ன, இது ஒரு எழுத்தாளனா எழுதிட்டு போறாரு. யாரு? ஜெயகாந்தன். அத ருத்ரன் சொல்றாரு ஒரு மேடையில, நான் ஜெயகாந்தனுடைய நாவல்ல வர கேரக்டர்ஸ் வச்சு என் பேஷண்ட்டை ஜட்ஜ் பண்ண முடியுது என்னால அப்படிங்கிறார். அதனால யார் தேர்ந்து வருதுன்னு நம்ம முக்கியமே இல்லைங்க, அந்த விஷயத்தை மதிக்கிறதுக்கு பழகணும். இப்ப நான் தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியால இல்ல, உலகம் முழுக்க இருக்கிற மக்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும். இப்ப யாராவது ஒரு விஷயத்துல இதுல உங்க கருத்து என்னன்னு கேளுங்க, யாரும் கருத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன கேள்வி நான் திருப்பி கேட்பான், சொன்னது யாருன்னு சொல்லு. ஏன்? ஒவ்வொருத்தர் கருத்துக்கு ஒவ்வொரு பதில் இருக்குது. சொன்னவர் யாருங்கிறத பொறுத்து தான் என்னால பதில் சொல்ல முடியுமே ஒழிய, சொன்னவர் யாருன்னு தெரியாம சொல்லிட்டு சிக்கல்ல மாட்டிக்கிறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்லைங்கிறாங்க. இது எப்படி சார் நியாயம்? ஒரு கருத்துனா அந்த கருத்துக்கு என்ன நியாயமோ அதுதானே ஏத்துக்கணும். அதை விட்டுட்டு இது யார் சொன்னா அப்படிங்கறத கேட்டுட்டு அதுக்கப்புறமா வேற பதிலா சொல்ல முடியும். அவர் சொல்லியிருந்தா அதுக்கு இப்படி அர்த்தம், இவர் சொல்லியிருந்தா இப்படி அர்த்தம், ஆடவுடு அப்படிங்கிற. பெர்னாட் ஷா ஒரு முறை ஒருத்தர் பத்தி சொன்னாரு, என்ன சொன்னாரு, மிகச்சிறந்த மனிதர், மிக நல்லவர், மிகவும் பெருமைக்கு உரியவர். நான் எதனால் இதை சொல்லுகிறேன் என்றால் அவர் இறந்து விட்டதாக உறுதியாக செய்தி வந்திருக்கிறது, அதனால் இவற்றை சொல்லுகிறேன் என்று. அவரே பொழைச்சு வந்தா இதெல்லாம் பொருந்தாது. அவர் உயிரோடு ஏஞ்சி வந்துட்டா இதெல்லாம் ஒண்ணுமே பொருந்தாது. செத்தவனுக்கு வேற என்ன பண்ண முடியும்? நல்லவர்னு சொல்லித்தான் ஆகணும். அப்ப யாரு எந்த சூழ்நிலைன்னு சொல்றது கருத்து அல்ல. அது யாரா இருந்தாலும் இதான் என்னுடைய கருத்துன்னு சொல்றதுக்குரிய தைரியம் அந்த சொல்ல மனுஷன் மறக்காம கேட்கணும். பாரதிக்கு இருந்தது. மகாத்மா காந்தியை பார்க்க போறாரு, மகாத்மா காந்தி உட்கார்ந்து இருக்க பெட்டு அப்படியே கீழே தான் உட்கார்ந்து இருப்பாரு. நேரா போய் பாரதி சதாப்னர்ல உட்கார்ந்துட்டு, நான் மெரினால ஒரு மீட்டிங் வச்சிருக்கேன், வரீங்களா? இன்னைக்கு சாயங்காலம் பேசுங்க. அவர் காந்தி சொன்னார், இன்னைக்கு வந்து திடீர்னு இப்ப கூப்பிடுறீங்க, வேணும்னா எனக்கு இன்னைக்கு வேற ஒரு பணி இருக்கு, நாளைக்கு நம்ம போலாமாப்பா? வாய்ப்பு இருக்காது. நாளைக்கெல்லாம் கூட்டத்தை மாற்ற நமக்கு வழி இல்லை, நீர் இன்று வரவில்லை என்றால் வர வேண்டாம். யாரு? மகாத்மா காந்தி. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்பதான் மகாத்மா காந்தி ராஜாஜி கிட்ட சொல்லிட்டு போனாரு, இவர் யாருன்னு கேட்கிறாரு. இவர் ஒரு மாபெரும் தமிழ் கவிஞர், காப்பாற்றப்பட வேண்டியவர். அந்த துணிவு, அந்த நேர்மை, இவர் காப்பாற்றப்பட வேண்டியவர். ஏன் மகாத்மா காந்திங்கிறதுக்காக பயப்படல. அது யாரா இருந்தா நமக்கு என்ன? இவர் பெரிய மனுஷன் நினைச்சு பயந்து போறதோ பம்மிறதோ தேவையே இல்லைல்ல. சோ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் திருவள்ளுவர். எவ்வளவு பெரிய ஆளவனா இருக்கட்டுமே, நமக்கு என்ன? அவன் யாரையும் சொல்லிருக்கட்டுமே, இது விஷயம் சரியா தப்பா, நல்லதா நல்லது இல்லையா, கேட்கலாமா கேட்க கூடாதா, இப்படி கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேளுங்க அப்படிங்கிறது தான் நல்லவை கேட்க. நபருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, என்னுடைய ரொம்ப பணிவன்பான வேண்டுதல். நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே சிந்திக்காதீங்க, கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிந்திக்கிறதுக்கு தயவு செய்து பழகுங்க. இப்ப அந்த குரலுக்குள்ள எவ்வளவு அழகு இருக்கு தெரியுமா? எப்பொருள் என்ன வேணா இருக்கலாம் விஷயம், யாருன்னு ஒரு தடவை சொன்னா போறாங்க, கரெக்டா குரலை ஃபில்அப் பண்ணிட்டு வாங்க. இலக்கணத்துல ஒரு பிழை வரும், எப்பொருள் யார் வாய் கேட்டினாலும் கருத்து பிழை வராது. நமக்கு தான் மதிமாறன் சொல்லிட்டாரு, எழுத்து பிழை இருக்கலாம் கருத்து பிழை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருங்க. அதனால எழுத்து பிழையா வேணா நீங்க எடுத்துக்கலாம், ஏன்னா ஒரு சீர் குறையும் யார் யாருங்கிறதுல. எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு எழுதுனா கருத்துல ஒண்ணும் பிழை வராது. யார் சொன்னாலும் அது யார் சொன்னாலும் சொல்லட்டும் பாய், என்ன கருத்துன்னு பாரு அப்படின்னு அர்த்தம் வரும். திருவள்ளுவர் எப்படி அடிச்சாருன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும். ஏன் ரெண்டு தடவை யார் யாருன்னு போடணும்? யார் யாருன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு எக்ஸ்ட்ரீம் டைப் ஆஃப் பர்சனாலிட்டியா இருப்பாங்க, வெவ்வேறு விதமான மனிதர்களாக இருப்பாங்க. நான் அடிக்கடி சொல்றது, இந்த ஆஸ்திகத்தை படிக்கிறவங்க சில பேர் நாஸ்திகத்தை தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. நாஸ்திகத்தையே பேசிட்டு இருக்கிற பல பேர் ஆஸ்திகத்தை தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க.
மாட்டாங்க. இவங்க 2 பேருமே தேர்றது கஷ்டம். ஏன் தெரியுங்களா? எதிர்த்தரப்பில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை உள்வாங்காம நாம ஒரு முடிந்த முடிவுக்கு வரவே முடியாது. இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு நல்ல ஒரு சான்றோர்க்கு அணி நடுவு நிற்றல் அப்படிங்கிற முறையில ஒரு முடிவுக்கு வர முடியும். சில பேர் ஆரம்ப காலத்துல இருந்து சின்ன வயசுல இருந்து உள்ள போன அதே விஷயத்தோட அப்படியே இருப்பாங்க, வளரவே மாட்டாங்க. அடுத்த தரப்பையே கேட்க மாட்டாங்க, எதிர்த்தரப்பு என்னன்னு கேட்க மாட்டாங்க. இதே மாதிரி சில பேர் வீட்லயே பண்ணுவான், கொண்டாடி சொல்றதை மட்டுமே கேட்பான், அம்மா சொல்றதை கேட்க மாட்டான். இன்னும் ஒரு கோயா இருக்கலாம், அம்மா சொல்றதை மட்டுமே கேட்பான், கொண்டாடி சொல்றதை கேட்க மாட்டான். என்கிட்ட கவுன்சிலிங் சில பேர் வருவாங்க. நான் அறிவாளிங்கிற ஐடியாவில் வர்றது இல்லை, அவங்க சொல்றத அரை மணி நேரம் கேட்கறதுக்கு ஒரு இழிச்ச வாயம் வேணும். கவுன்சிலிங்கும் நான் காசு வேற வாங்குறது இல்லை. அதனால என்னன்னா அவர் அரை மணி நேரம் அவங்க ஓசியில வந்து என்கிட்ட கொட்டிட்டு போனோம், அதுக்கு நான் வந்து கேட்டுட்டு உட்காந்துருக்கணும். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? கவுன்சிலிங்கிற பேர்ல ஒரு அம்மா சொல்றாங்க, என் பையன் சார் பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன் சார், அப்படி வளர்த்து சார், நான் கிழிச்ச போட்ட தாண்ட மாட்டான் சார், அப்படி வளர்ந்தான் சார். பொண்டாட்டி வந்துட்டா பாருங்க, வந்ததுக்கு அப்புறம் அவ இப்ப என் பேச்ச கேட்கறதே இல்லை சார், அவ புடவும் தானியை பிடிச்சிக்கிட்டு அலையிறான், என்னன்னாலும் அவ சொல்றதையே கேட்கறான், ரொம்ப மாறி போயிட்டான் சார் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ஒரே ஒரு திருத்தம், அவன் மாறவே இல்லை. அப்பவும் யார் பேச்சையும் கேட்டான், இப்பவும் யார் பேச்சையும் கேட்கறான். சொந்த புத்தி அவனுக்கு அன்னைக்கும் இல்லை இன்னைக்கும் இல்லை. அவன் எங்க மாறி போயிட்டான்? கேட்ட நபர் தான் மாறி இருக்கிறாங்க. அன்னைக்கு உங்க பேச்சு கேட்டான், இன்னைக்கு பொண்டாட்டி பேச்சு கேட்கறான். என்னைக்கு தான் அவனாவே யோசிக்க போறான். இப்போ யோசிக்கணும், ஒன் சைடு மட்டும் கேட்க கூடாது, 2 சைடையும் கேட்கணும். நான் உங்களுக்கு டயர்ட்னஸ் வரக்கூடாதுன்றதுக்கா லைஃப்ல இருந்து எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கும் கல்யாணம் ஆகி பொண்டாட்டி மாமா எல்லாம் தான் உண்டு இல்லை. இப்போ எங்க அம்மாவும் என் ஒய்ஃபும் சண்டை போடாமல் இருந்திருப்பாங்களே, இது எல்லாம் தேவலோகத்திலேருந்து வந்திருந்தா கூட அதெல்லாம் டான்ஸே கிடையாது. எங்க அம்மாவும் என் ஒய்ஃபு எனக்காவது ஏதோ ஒரு பிரச்சனை பேசாமல் இருந்திருப்பாங்களா, எல்லாம் ரைட்டு. எங்க அம்மா ஏதாவது என் ஒய்ஃபை பற்றி ஆரம்பித்தா நான் ஒரே வருஷம், அம்மா எனக்கு உன்னை பற்றியும் தெரியும் அவளை பற்றியும் தெரியும், நீ எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரியும், எங்க அப்பாவை என்ன பாடுபடுத்தினேங்கிறது எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு உன்னை பற்றியும் தெரியும் அவளை பற்றியும் தெரியும், போதுமா? அவ இந்த உங்க அம்மா நிறுத்து நிறுத்து நிறுத்து, எனக்கு உன்னை பற்றியும் தெரியும் எங்க அம்மாவை பற்றியும் தெரியும். அனாவசியமா நீங்க வந்து ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு தெரியாது சார், பொண்டாட்டி எவ்வளவு போய் சொல்லுவான்னு தெரியாது, அம்மா எவ்வளவு அழும்பு பண்ணுவான்னு தெரியாது, தெரியணும். அதுக்கு ஒரு அதையும் தெரிஞ்சுக்கிட்டு 2 சைடையும் கேட்டுட்டு நீங்க 2 பேரும் அறிவுள்ள மனுஷங்க தானே, பேசி தீர்த்துக்கலாம்ல. எதுக்கு நான் இன்னொருத்த என்ன கோர்ட்டா ஜட்ஜா? இப்பெல்லாம் ஜட்ஜிகளே பேசுறது இல்லை. ஏன்னா வழக்கை விட்டு விலகி விடுகிறேன். அப்புறம் உங்களுக்கு எதுக்கு சம்பளம்னு நான் கேட்கிறேன். நீங்க பாட்டி விலகிட்டே போவீங்கன்னா உங்களுக்கு என்னத்துக்கு சம்பளம்னு நான் கேட்கிறேன். இது யாரும் கேட்க மாட்டேன், நான் கேட்கிறேன். ஏன் சார் நீங்க யாராவது உங்களுக்கு கொடுத்த ஒர்க்கில் இருந்து விலக முடியுமா? குறைச்சிருவாங்க, நோட்டீஸ் கொடுப்பாங்க. நீங்க யாரையும் விலக முடியுமா? அவங்களுக்கு மட்டும் எப்படி ஒரு ஸ்பெஷல் ரைட், வழக்கை விட்டு நான் விலகி விடுகிறேன். இன்னைக்கு சொல்லிட்டு போற மக்கள் மன்றத்திலிருந்து வழக்கிலிருந்து விலகுகிற உரிமை நீதிபதிகளுக்கு கிடையாது என்பதை இந்த நாட்டில் ஒரு சட்டமாக கொண்டு வர வேண்டும். நீங்க எப்படி வழக்கிலிருந்து விலக முடியும்? நான் பார்க்க மாட்டேன், நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா அந்த உரிமை உங்களுக்கு கிடையாது. நீங்களாக எதுவும் வச்சிருக்கீங்களே ஒழிய அது முற்றிலும் நீதிக்கு விரோதமானது. ஒரு வழக்கு உங்க முன்னாடி வந்தா நீங்க விசாரிக்கணும். அதை விட இந்த வழக்கை நான் விசாரிக்க மாட்டேன், அது காரணம் சொல்லு, எதனால எக்ஸ்பிளேஷன் கொடு, மக்கள் மன்றத்தில் சொல்லு, எனக்கு இப்படி மிரட்டல் வந்ததால் நான் இந்த வழக்கை விசாரிக்காமல் விலகுகிறேன், மக்களுக்கு விசுவாசமாக இருங்கள் என்பதை நான் நீதிபதிகளுக்கும் சேர்த்து கேட்டுக்கொள்கிறேன். யாருக்காக நீங்க விலகுறீங்க எங்களுக்கு தெரியணும், நாங்க தான் எஜமானர். இது மக்களாட்சி, மக்களாட்சியில் நாங்க தான் எஜமானர், எங்களுக்கு நீங்க விளக்க சொல்லி ஆகணும் எல்லாத்துக்குமே. நீங்க எப்படி விலக முடியும் அப்படி வேலையை விட்டுட்டு? சரி, அது போனா ஒரு வம்பு வளர்த்துட்டான்னு போனோம். நான் வந்துட்டு ஒரு வம்பு வளர்க்காம போனா அப்புறம் என்ன ஆகுறது? அது ஒரு பக்கம் அப்படி இருக்கும். இன்னும் என்ன அர்த்தம்? கேளு, கேட்கறதுக்கு பழகு. அப்படி பழகுவது என்பது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் சார். இந்த வாட்ஸ்அப், யூடியூப் இதெல்லாம் வந்துட்டா அது நிஜம்னு நம்பாதீங்க. முதல்ல அது சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. ஏதோ வாட்ஸ்அப்ல வந்துட்டதாலேயே ஒரு விஷயம் உண்மை, வாட்ஸ்அப்லயோ யூடியூப்லயோ ஒன்று போட்டுட்டாப்லயே அது உண்மையா இருக்கணும், இல்ல அச்சு மீடியால ஒன்று வந்துட்டாலே அது உண்மையா இருக்கணும் அப்படிலாம் நினைக்காது. எவ்வளவோ தவறான செய்திகள் அச்சுல வந்திருக்கு, மீடியால வந்திருக்கு, எத்தனையோ தவறான செய்திகள்
யூடியூப்ல இருக்கு, எத்தனையோ தவறான செய்திகள் கூகுள்ல இருக்கு, எத்தனையோ தவறான செய்திகள் பல பாட புத்தகங்களிலேயே இருக்கின்றன. இதெல்லாம் ஒன்றும் தவிர்க்க முடியாது. நாம கொஞ்சம் விழிப்பா இருக்கணும். இது சரியா இருக்கா சரியில்லையா அப்படின்னு பார்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இப்போ ஒரு உதாரணம் சொல்றீங்களேன், விடிஞ்சா எனக்கு வாட்ஸ்அப் ஒரு 1000 வரும். நான் எப்போ பொழுது போலையோ அப்போ அப்படியே பார்ப்பேன், ஏதாவது சமயத்தில் பார்ப்பேன். எனக்கு ஒரு வாட்ஸ்அப் வருது. உங்களுக்கு தெரியுமா, இந்து கோயில்களுக்கு மட்டும் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து 7000 ரூபாய்க்கு மேல். அதுவே இஸ்லாமிய பள்ளிவாசலுக்கு 2.5 ரூபாய், சர்ச்சுகளுக்கெல்லாம் 2.5 ரூபாய். இந்துக்களே தூங்கி எழுந்தாய் வாட்ஸ்அப்ல வரும். நான் ஒன்று இபி இன்ஜினியரு, டாப் இன்ஜினியரு, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அதில் எனக்கு ஒரு இது மாதிரி ஒரு லெட்டராகவே வேணும், எல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ரேட் தான், எல்லாருக்கும் ஒரே ரேட் தான். ஆனால் எப்படி அளவு மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, 500 யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்தினா ஒரு ரேட்டு வரும், 500க்கு மேலே பயன்படுத்தினா ஒரு ரேட்டு வரும், அப்புறமா ஒரு சீலிங் இருக்கு, அதுக்கு மேலே பயன்படுத்தினா ஒரு ரேட் வரும். இந்த ரேட் டிஃபரன்ஸ் வேணா வருமே ஒழிய, இந்துக்களுக்கு இவ்வளவு ரூபாய், கிறிஸ்துவர்களுக்கு இவ்வளவு ரூபாய், முஸ்லீம்களுக்கு இவ்வளவு ரூபாய் என்று எலக்ட்ரிசிட்டி போர்டில் எந்த விதமான டாரிஃபும் கிடையாது. நீ யாராவது புரிய வைக்க முடியுமா ஜனங்களுக்கு? இப்படி வந்துட்டா நம்பிடுறான். ஓ வாட்ஸ்அப்ல போட்டுருக்கான் பார், என்ன அநியாயம் பார், என்ன அநியாயம் பார். ஏய், இபி நீ கேட்டியா? இபி இன்ஜினியர் போய் வெரிஃபை பண்ணியா? இல்ல ஆர்டிஐல போட்டு கேட்டியா? முதல்ல வெரிஃபை பண்ணு, அது ஃபேக்கா உண்மையா என்ன, அது கேட்கறதுக்கு பழகணுமா இல்லையா? யார் என்ன மெசேஜ் போட்டாலும் நம்பிடுறத? இப்படிலாம் வைக்க முடியுமா ஒரு நாட்டில்? இந்த மதத்துக்காரனுக்கு இவ்வளவு வாடகை, அந்த மதத்துக்காரனுக்கு இவ்வளவு, சட்டப்படி வைக்க முடியாது. இது ஒரு வச்சுங்க, ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ஒண்ணு. ரெண்டாவது சொல்ற பாருங்க. ரெண்டாவது எனக்கு இன்னொன்னு வந்தது, புரிந்து கொள்ளுங்க. இந்துக்கள் கோயில் உண்டியலில் இருக்கிற காசை எடுத்து அப்படியே அரசு செலவு செய்கிறது. அரசு அப்படி ஒண்ணும் பண்ண முடியாது. உண்டியல்ல எண்றதுக்கு ஆள் போட்டு எண்ணுவாங்க. கோல்டு எடுத்தா கோல்டு அரசாங்கம் தூக்கி போக முடியாது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ரிட்டையர்டு ஜட்ஜஸ் முன்னாடி உட்கார்ந்து எண்ணுவாங்க, தெரியுமா? சமயபுரம் கோயில்ல 300 கிலோ தங்கம், அது என்ற போது நான் அந்த இடத்துக்கு பார்க்கிறேன். சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் எதிரில் பேங்க்ல இருந்து தங்கத்தை உரைச்சு பார்க்கக்கூடிய ஆட்கள், ஆபீசர்ஸ் கூட எல்லாருமா வந்து எடுத்து நிறுத்தி எவ்வளவு பார்த்து, கடைசியா அந்த ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் தான் உண்டியில இருந்து எடுத்த தங்கம் எவ்வளவு அப்படின்னு கணக்கு பண்ணி அதையெல்லாம் அனுப்புவாங்க. எந்த விதமான வகையிலும் அரசாங்கத்தினுடைய சட்டங்கள்ல இருந்து யாரும் மீற முடியாது. ஏன்னா ஜட்ஜஸ் முன்னாடி அது நடக்குது. எதுவும் தெரியறதில்ல. உண்டியல் கோசை அப்படியே எடுத்துக்கொண்டு அரசு முடியாதுடா, சட்டம் இடம் கொடுக்காது. அது மட்டும் இல்ல, இந்த கோயில் இருக்கிற காசை முழுவதும் அப்படியே அரசு முடியவே முடியாது. 18% அவ்வளவுதான். இத்தனை பர்சன்டேஜுக்குள்ளதான் பணத்தை வாங்கலாம், அதுக்குள்ளதான் கோயில் செலவு பண்ணலாம். அது போக மிச்சம் இருக்கிறத டெபாசிட் பண்ணணும். அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்குலாம் எடுத்து செலவு பண்ண முடியாது. 1-2 வேணா தப்பு நடக்கும். ஒரு காப்பிக்கு 2 காப்பி குடிச்சிருப்பாங்க. அது எங்கதான் குடிக்க மாட்டாங்க, எங்கதான் குடிக்க மாட்டாங்க. நான் இப்போ ஒன்று சொல்ல போறேன், கோச்சு கூடாது, கோச்சுக்கோங்க. எனக்கு கோச்சு ஊழல் இல்லாத இடம்னு ஒன்று உண்டா சார்? இந்தியாவில் ஊழல் இல்லாத இடம்னு ஒன்று உண்டா சார் இந்தியாவில்? நான் திருப்பூர்ல ஒரு ரூம்ல தங்கியிருக்கேன், ஹோட்டல்ல. ஃப்ரூட் ஜூஸ் ஆர்டர் பண்ணேன். தம்பி மாதுளம்பழம் ஜூஸ் வேணும், வெயில் காலம், மாதுளம்பழம் ஜூஸ் கொண்டாப்பா, வயிற்றுக்கு தொந்தரவு பண்ணாமல். கண்ணா ஐஸ் போட வேணாம், சர்க்கரை போட வேணாம், மாதுளம்பழம் ஜூஸு அப்படியே போட்டு பண்ணா அப்படின்னு நான் ரூம் பாய்க்கு ஆர்டர் பண்ணேன். 10 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, எனக்கு மாதுளம்பழம் ஜூஸ் வரல. வயிற்றுல ஜூஸ் வந்துருச்சு. நான் உடனே வரலையே ஜூஸ், இந்த பையன்கிட்ட சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு, மறுபடியும் ஃபோனில் கூப்பிட்டு ரிசப்ஷனில் சொல்லி நடக்கிற காரியமானு மாடி ரூம் எனக்கு அப்படியே எட்டி கீழே பார்த்தா இந்த பையன் வர்றது தெரியும். நான் பார்த்தேன் சார், நடந்தது இப்போ சொல்கிறேன். நல்ல டம்ளர் நிறைய தழும்ப ஜூஸ் எடுத்துட்டு வந்ததை 2 சிப்பு அவன் குடிக்கிறான் சார். அவன் ஒரு கண்ணப்ப நாயனர். அவன் சாப்பிட்டதுதான் சிவனுக்கு ஒழிய என் பேர் சிவன் இல்லையா, அதனால அவன் சாப்பிட்டது போக அந்த எச்சில் தான் சிவனுக்கு முடிவு பண்ணிட்டான். 2 டம்ளர் அந்த டம்ளர் மாதுளம்பழம் ஜூஸ்ல சர்வு 2 எழுதித்தான் சார். நான் ஒண்ணு சொல்றேன், அந்த பையன் ஏழையா இருக்கலாம், வாழ்க்கையில வந்து மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்க வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கலாம். என் ஜாதகம் அதை ஓசியிலேயே குடிக்கிற அதிர்ஷ்டம் கூட இருக்கலாம். எத்தனையோ இருக்கு உலகத்துல.
நான் ஒண்ணுமே சொல்ல, அந்த ரூமுக்கு அந்த பையன் வந்த உடனே, சார் மாதுளம்பழம் ஜூஸ் சார். நான் கேட்டேன், நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? எது சார் கேட்குறீங்க? நீ செஞ்சது நல்லா இருக்கான்னு கேட்கலப்பா, மாதுளம்பழம் ஜூஸ் நல்லா இருக்கா சார்? குடிக்கண்ணா, நீ வாழ்க்கையில் அதை குடிச்சிருக்க மாட்டேன், குடிக்கணும் உனக்கு ஆசை வந்ததா, குடி, பில்லு என் பேர்ல எழுதிக்கோ, தாராளமாக குடி, சந்தோஷமா குடி. ஆனால் எனக்கு செஞ்ச மாதிரி யாருக்கும் செய்யாது. நான் பார்த்துட்டேன், எனக்கு செஞ்ச மாதிரி மற்றவங்க யாருக்கும் செய்யாது. என்ன சந்தோஷமா குடி, குற்ற உணர்வே வேணாம், நல்லா குடி போ சார். அவன் ஒரு ஏழ்மையில் இருக்கிறான், அவனுக்கு மாதுளம்பழம் ஜூஸை பார்த்தோம்னா ஒரு டெம்ட் ஆயிடும், குடிக்கணும் அப்படின்னு தோணி இருக்கும். ஏதோ 2 வாயை எடுத்து குடிச்சிட்டான். நான் அதை வந்து பெருசா விமர்சனம் பண்ண விரும்பல, அதை ஒரு கண்டனம் பண்ணவும் விரும்பல. ஆனா ஒரு சின்ன லெவல்லையே இவ்வளவு ஊழல் நடக்கும்னா பெரிய லெவல்ல ஊழல் நடக்காம இருக்குமா கேட்க சார். இன்னொரு ஹோட்டல்ல சார் நான் தங்கி இருக்கிறேன், நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தரும் உட்காந்துருக்கிறோம். சண்முக வெளியே ஒரு பேச்சாளர் என் கூட இருக்கு. அவர் சொன்ன உடனே, தம்பி 2 காஃபி வாங்கிட்டு வைப்பா அப்படின்னு. சார் போறேன் சார், போறேன் சார், வாங்கிட்டு சார், போறேன் சார். இதே மாதிரி லேட் ஆகுது, வரவே இல்லை சார், வரவே இல்லை காஃபி. நமக்கு பொறுமை போயிடுது, ஒரு எல்லைக்கு இதை வரலையே அப்படின்ட்டு. அப்புறமா வேற ஒரு ஆளை கூப்பிட்டு, எனக்கு அந்த பையன் காஃபி சொல்லி நேரம் ஆச்சு. அவன் ஒரு பதில் சொன்னான் சார், அந்த 2 காஃபி வாங்கிட்டு வந்து 4 பேருக்கு கொடுப்பான் சார், இன்னும் 2 பேர் ஆப்பிள் இல்லைன்னு. அந்த 2 காஃபி வாங்கிட்டு வந்து 4ஆ பிரிச்சு 4 பேர் கொடுத்து 4 பேர்ட்டு பில்லு வாங்குவான். அவனுக்கு இன்னும் 2 பேர் ஆப்பிள் இல்லை, அது வரைக்கும் உனக்கு காஃபி வராது. அவனுக்கு 2 பேர் ஆப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவன் போய் 2 காஃபி வாங்கிட்டு வந்து 4 பேருக்கு ஊற்றி கொடுத்து இந்த 2 காஃபி எக்ஸ்ட்ராவா எடுத்து ஆகணும். சரி, இதை கூட நான் வந்து பெருசா சொல்லலை, ஏன்னா என்னமோ ஒரு 10 ரூபா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏழையினுடைய மனோபாவம். ரயில்ல கேன்ல கொண்டு வராங்கல்ல, காஃபி டீ குடிச்சிருக்கீங்களா? இன்னையோட நீங்க நிறுத்திடுவீங்க. இப்ப நான் சொல்ல போறத சொன்னா நிறுத்திடுவீங்க. ஏன் பாத்ரூம்ல உள்ள போய் பாத்ரூம் கொண்டால ஒரு தண்ணி வருது பாத்தீங்களா, அந்த தண்ணியை குடிப்பாங்க. எதுல? காஃபி கேன்ல. இப்ப அங்க அவங்களுக்கு 20 காஃபி போட்டு கேன்ல கொடுக்குறாங்க, 30 காஃபி போட்டு கேன்ல கொடுக்குறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, 20 காஃபி வாங்கிட்டு வந்துட்டு அந்த 30 காஃபியா வித்தா காசு இல்ல, பாத்ரூம் கொண்டால தண்ணி வருது இல்ல, எது? ரயில்வே கக்கூஸ்ல. அந்த அதுல திறந்து தண்ணியை குடிச்சு அதை உங்களுக்கு டம்ளர் கொடுப்பாங்க. எல்லாரும் அப்படி பண்றாங்கன்னு நான் சொல்லல, எல்லாரும் அப்படி பண்றாங்கன்னு சொல்லல. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஊழலை களைய முடியுமா? முடியாது. மனிதனுக்கு வறுமை இருக்கு, ஆசை இருக்கு, பேராசை இருக்கு, பயம் இருக்கு, உத்தரவாதம் இல்லை வாழ்க்கையில. அதனால மனுஷன் அப்படி நடந்துக்கிறான். இப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன், நாம என்ன சொல்றோம், யாராவது 2 பேரை காமிச்சு இவன் திருடன். நான் இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், இந்தியாவில் பல கோடி பேர் திருடு. உங்களுக்கு தெரிஞ்ச திருடன் 10 பேர் இருக்கிறான்னா, தெரியாத திருடன் 40 பேர் இருக்கிறான். இதை விட உனக்கு இருக்கிற பெரிய பெரிய வருத்தம் என்னன்னா, திருடனை குடிக்கிறவன் பல பேர் மகா திருடன். இப்ப நான் சொல்றது லாஜிக் கரெக்டா இல்லையான்னு பாருங்க. லட்சக்கணக்கான ரூபாய் நடமாடுகிற இடத்தில் ஊழல் நடக்கும் என்றால், கோடிக்கணக்கான ரூபாய் நடமாடுகிற இடத்தில் ஊழல் அதை போல் 10 மடங்கு இருக்கும். அது தொலைவில் இருப்பதால் உங்களுக்கு தெரியவில்லை. திருடர்களில் பெரிய தலையாய திருடர்கள் டெல்லியில் இருக்கிறார்கள், நிச்சயமா இருக்கிறாங்க. ஒரு மாசம் மட்டும் ஈடியை என்கிட்ட கொடுங்க, ஒரே ஒரு மாசம் ஈடியை என்கிட்ட கொடுங்க, நான் உலக மகா உத்தமர்கள் யாருன்னு தோல் உரிச்சு காட்டுறேன். ஒரு மாசம் என் கையில கொடுங்க. ஆனா ஒண்ணு வேணாம், அப்படி என்கிட்ட கொடுக்க முடியாது, சட்டம் எனக்கு இல்ல. சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் கொடுங்க, சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட ஒரு மாசம் ஈடியை கையில கொடுங்க. நான் சொல்ற ஆளெல்லாம் ரெய்டு கூட சொல்லுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க இந்த நாட்டுல. எனக்கு என்ன தெரியுமா வருத்தம், திருடர்கள் மீது எனக்கு கோபம் உண்டு. ஆனால் திருடர்களை திருடர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கொள்ளைக்காரர்களை விட மோசமானவர்கள், அதை சொல்லுகிற யோகியதை அற்றவர். அதனால அவங்க சொல்றதை கேட்கிறது நல்லதை கேட்பதாக ஆகாது. அவர்கள் வஞ்சனையாக சொல்லுகிறார்கள். வஞ்சனைகளை கேட்காதீர்கள், ஆனால் நல்லவற்றை கேட்பதற்கு பழகுங்கள். தெளிவு நமக்கு வரணும். ஏன் சார் லட்சம் ரூபாய் நடமாடுற இடத்துல ஊழல் நடக்கும் தான், கோடி ரூபாய் ஊழல் இடத்துல ஊழல் நடக்காத? பக்கத்து மாநிலத்தில் எவ்வளவு ஊழல் தெரியாத? இல்ல ஆட்சியை விட்டு வெளியே போறாங்களே, அவங்க மேல குற்றப்பத்திரிகையே இல்லையா? கர்நாடகால இல்லையா? எத்தனை ஊர்ல இருக்கிறேன். நீங்க கூகுளுக்கு போங்க, கூகுள்ல போய் எந்தெந்த மாநிலத்துல எந்தெந்த அரசியல்வாதி மேல கேஸ் இருக்குன்னு ஒரு தட்டு பாருங்க. எவ்வளவு பேரு ஊழலை பிடிக்கிற கட்சிக்குள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்பது
உங்களுக்கு கூகுள்ல தெரியும். போய் கூகுள்ல போட்டு பாருங்க. யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு நம்ப கூடாதுங்க. பொய் சொல்றது, தப்பா சொல்றது, மிகையா சொல்றது, ஒரு விஷயத்தை திரிச்சு சொல்றது, இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்து சொல்றேன். இப்ப என்ன சொல்ல வந்து, கோயில் உண்டியல் காசை ஒருபோதும் அரசாங்கம் எடுக்க முடியாது. இவ்வளவு பெர்சன்டேஜ் கோயில் நிர்வாகத்துக்கு செலவு பண்ணால் சட்டம் அனுமதிக்குது, அவ்வளவுதான். அதுக்குள்ள அவங்க செலவு பண்ணணும், அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே உண்டியல் காசை தூக்கிட்டு கவர்மெண்ட் எடுத்துட்டு போக முடியாது. ஆனா இன்னைக்கு இன்னொன்னு போட்டுக்கிறான், இப்படி இந்துக்கள் காசை எடுத்து வேறு ஒரு மதத்துக்கு நடக்காது ராஜா, பண்ண முடியாது ராஜா, சட்டம் இடம் கொடுக்காது, அதான் பண்ண முடியாது. அப்ப எவ்வளவு பொய்யான செய்திகளை பரப்புறாங்க. இப்ப இன்னொன்னு சொல்லிட்டு போறேன், இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம். இந்த இடத்துல கோயிலை இடிச்சுட்டாங்க, நீ வேறு மதத்து வழிபாட்டு தலங்களை இடிப்பாயா அப்படின்னு கேட்குறீங்க. கொஞ்சம் நல்ல நிதானமா கேளுங்க, ஒரு உண்மையை சொல்றேன். ஒருத்தர் கோயில் கட்டுறதா இருந்ததுன்னா இங்க வந்து HRNCல பர்மிஷன் வாங்கி கட்டணும்னு கிடையாது. நான் இப்ப மனசு வச்சா எங்க வீட்டை கோயில் ஆக்கிடுவேன். நான் இப்ப மனசு வச்சிருந்தா இன்டர்நேஷனல் சாமியாராவே ஆகிருக்கும். சும்மா ஒரு 5000 கோடி வச்சிருப்பேன். நித்யா இருந்தாலும் எனக்கு ஜுஜித்து, நித்யா இருந்தாலும் எனக்கு ஜுஜித்து. என் பேச்சை கேட்டு அவர் வளர்ந்து வருது. திருவண்ணாமலையில வந்து என் பேச்சை கேட்டு உட்காந்து, ஐயோ உன் பேச்சை கேட்டு தான் அவர் அப்படி ஆனாரான்னு என்ன கேட்காது. அது ஒரு பக்கம் அப்படியே விடுங்க. எதுக்கு சொல்ல வரேன் சார், கோயில் கட்டணும் ஆசைப்பட்டா நீங்க கோயில் கட்டிடலாம். நீங்க கோயில் கட்டிட்டீங்கன்னா நீங்க எந்த இடத்துல கட்டுவீங்க? உங்க வீட்டுல நீங்க கோயில் கட்டலாம், ஒரு இடம் வாங்கி கோயில் கட்டலாம். நீங்க இடம் வாங்கி கோயில் கட்டினீங்கன்னா நாளைக்கு யாரும் வந்து அதை இடிக்க முடியாது, அந்த கோயில் யாரும் இடிக்க மாட்டாங்க. ஏரிக்கரையில புத்து மண்ணுக்கு மேல ஒரு கோயில் கட்டினீங்கன்னா அந்த ஏரிக்கரை யாருக்கு சொந்தம்? சொல்லுங்க சார், ஏரிக்கரை யாருக்கு சொந்தம்? புறம்போக்கு அல்லது ஏரி நீர்வளத்துறை இல்லாட்டி PWD ஏதோ ஒரு ரயில்வே லைன் பக்கமா கட்டுறீங்க, இல்லாட்டி ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஏரியால போய் கட்டுறீங்க, யாருக்கு சொந்தம் அது? நீங்க அதுக்கு ஏதாவது அனுமதி வாங்கினீங்களா, பட்டா வாங்கினீங்களா, கோயில் கட்டுறதுக்கு ஏதாவது பர்மிஷன் கேட்டீங்களா? ஒண்ணும் கிடையாது, நீங்க பாட்டு கட்டிட்டீங்க. அதை இடிக்காம என்ன வேடிக்கை பார்ப்பாங்களா? இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, எந்த இடத்த இடிக்கிறதா இருந்தாலும் கோர்ட்டு பர்மிஷன் இல்லாம இடிக்கவே முடியாது. கோர்ட்ல ஜட்ஜி எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறாரு? அவர் பார்த்துட்டு தானே படிச்சுட்டு தானே ஆர்டர் போடுறாரு இடின்னு சொல்லி. அவர் படிக்காம ஆர்டர் போட்டுருவாரு, இடின்னு சொல்லி ஆர்டர் போட்டுருவாரு, போட மாட்டாரு. டெக்னிக்கலா பாக்குறாரு. ஏன் சார் மெட்ராஸ்ல 18 மாடி கட்டின கட்டடத்தை இடின்னு ஆர்டர் போட்டாங்க, ஏன் வரம்பு மீறி அவங்க கட்டி இருக்கிறாங்க இடின்னாங்க. கோர்ட்ல ஆர்டர் போடும்போது சட்டத்தை படிச்சுட்டு தான் போடுவாங்க. என்ன சொல்றான், இடிச்சுட்டாங்க கோயில் இடிக்க முடியாது ராஜா. நீங்க இடிக்கிறதா இருந்தா கோர்ட் ஆர்டர் வாங்கணும், இடிக்கிறதா இருந்தா சட்டத்துக்கு விரோதமாக ஏதாவது ஒண்ணு இருக்கணும். எதுவுமே இல்லாம நீங்க உங்க வீட்டுல கட்டி வச்சிருந்தா யாரும் வந்து இடிக்க மாட்டாங்க. சட்டத்துக்கு விரோதமாக ஏதோ ஒண்ணு பண்ணியிருந்தா மட்டும்தான் இடிக்க முடியுமே ஒழிய, இல்லாட்டி வேற எந்த வகையில இடிக்க முடியாது. இந்த காமன் சென்ஸ் வேணுமா வேணாமா? கோயில் அடிக்கிறார். அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, அதுபோல் ஒரு வேறு மதத்தினுடைய வழிபாட்டு தலத்தை இடிப்பார்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணு. வேறு மதத்துல எப்படி கட்டணுங்கிறதுக்கு ரூல் இருக்கு. ஒரு ரோமன் கேத்தலிக் சர்ச்சை ஒருத்தர் இஷ்டம் போல கட்ட முடியாது. ஒரு RC சர்ச் கட்டுறதா இருந்தா அவர் என்டையர் பர்மிஷன் அங்கேயிருந்து வாங்காம இங்க ஒரு RC சர்ச் கட்ட முடியாது. அவங்க கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு இடம் வாங்குவாங்க, அந்த இடத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா தான் அதை கட்டணும். கண்ட இடத்துக்கு அவங்க தெருப்பாட்டு கட்டிட்டு போக முடியாது. அது மட்டும் இல்ல, வேற சில கிறிஸ்துவ மத போதகர்கள் சபை வச்சிருப்பாங்க. சபைனா ஒரு 10 பேர் சேர்த்திருப்பாங்க, அவங்க கிட்ட டொனேஷன் வாங்குவாங்க, அதுக்கு ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் வாங்குவாங்க. அப்போ பத்திரப்பதிவு அலுவலகத்துல போய் EC போட்டு அந்த இடத்து மேல எந்த வில்லங்கமும் இல்லைன்னு தெரிஞ்சு சட்டப்பூர்வமா அந்த இடத்த வாங்குவாங்க. சட்டபூர்வமாக உறுப்பினர்களை சேர்த்து பிற மதங்கள் வழிபாட்டு தலம் கட்டுவதால் அதை இடிக்க வேண்டிய சட்ட சிக்கல் வரல. சட்டத்துக்கு விரோதமாக புறம்போக்கு நிலங்களில் வீடுகளை கட்டுகிற பழக்கம் நம்மிடத்தில் சில பேருக்கு இருப்பதால் அங்கு இடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. இந்த சட்ட சிக்கலை எவனுமே வழங்கலன்னா யாரு வேணாலும் நீங்க பழி போடலாம். ஆனா நமக்கு பொறுமை வேணும் இல்ல? ஏன் அப்படி இடிச்சாங்க? யாரு கட்டி இடிச்சாங்க? எதனால இடிச்சாங்க? நீங்க அங்கெல்லாம் சபை பதிவு பண்ணாம ஒரு சர்ச் கட்ட முடியாது, ஜமாத்துல பதிவு பண்ணாம ஒரு மசூதி கட்ட முடியாது. புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு என்ன பார்த்தாலும் வாட்ஸ்அப்ல பொய், யூடியூப்ல பொய், எல்லாத்துலயும் பொய், ஃபேஸ்புக்ல பொய், இன்ஸ்டாகிராம்ல பொய், பொய்யாவே பரப்பிக்கிட்டே இருந்தா இது நல்லதை கேட்கிறவங்களுக்கு பயன்படுமா? யோசிங்க. யாரா இருந்தாலும் யார் சொல்றா, என்ன சொல்றா, இது உண்மையா, சட்டப்படி உண்மையா பொய்யா அப்படி பார்க்க.
இது ஒரு கோணம். அதுக்காக இதை நான் இப்படி சொன்னேன், இதை அப்படியே வச்சுங்க. நல்ல இடத்துல எங்க கேட்கணும். இறையன்பு சார் ஒரு புக் எழுதியிருக்கிறார், தலைமை பண்புகள் பத்தி. ஒரு அருமையான புத்தகம். அதாவது ஒரு தலைமை பண்பு, லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது எப்படி இருக்கணுங்கிறத பத்தி இறையன்பு சாருடைய கான்ட்ரிபியூஷன், அது வந்து அவருடைய அனுபவம், படிப்பு எல்லாத்தையும் சேர்த்தது. ஒரு அருமையான புத்தகம். அதுல ஒரு கதை சொல்றாரு. ஒரு மகாராஜா போர் ஒரு ஆள் மேல பண்ணணும் அப்படின்னு, போர் செய்யணும்னு புறப்பட போறான். அவன் போர் மேல் போகணும் அப்படின்னு நினைக்கிற போது அவனுடைய குரு அட்வைசர் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, வேண்டாம், நீ இப்ப போருக்கு போகாது. உன்னுடைய எதிரி அரசன் தன்னை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கான். அவன் ரொம்ப ப்ரிப்பேர்டா இருக்கிற இந்த நேரத்துல நீ போருக்கு போனேன்னா நீ ஜெயிக்கிறது கஷ்டம், முடியாது. அதான் நான் சொல்றது தயவு செய்து கேளு, இப்ப போர் பண்ணாத, நிறுத்திடு அப்படின்னு. கேட்கல சார். எனக்கான நல்லதை கேட்கனார் திருவள்ளுவர். அவனுடைய குரு சொல்றாரு நல்லது, இந்த ராஜா கேட்கல, அரசர் கேட்கல. போருக்கு போவேன்னு போனாரு. அடி செம உத, அடி வாங்கி ஓடியாராரு, திரும்பி ஓடியாராரு, அடி வாங்கி திரும்பி வராரு. குரு கிட்ட வந்தாரு, மன்னிச்சுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்க சொன்னபடியே நடந்து போச்சு, நம்முடைய படையெல்லாம் வீணா போச்சு, எல்லா பணமும் போச்சு, நிறைய அழி. குரு இப்படி யோசிச்சு சொன்னார், இப்ப போருக்கு போனார். எப்படி இப்ப போருக்கு போ அப்படின்னா, என்னங்க பேசுறீங்க, இப்பதான் அடி வாங்கி திரும்பி வந்திருக்கிறேன், இப்ப என்ன போருக்கு போ அப்படிங்கிறீங்களே, நான் போய் எங்க ஜெயிக்கிறதுனா, நான் சொல்றேன், இப்ப நீ போருக்கு போ, நீ ஜெயிப்ப அப்படின்னா. ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. சரி அப்படியே படைய எல்லாம் திரட்டிக்கிட்டு இருக்கிறத திரட்டிட்டு போருக்கு போனான். சார், இவன் திரும்பி ஓடிட்டான்னு உடனே அவன் சந்தோஷத்துல அவன் படையை வித்ரா பண்ணி ஜாலியா குடிச்சிட்டு ஆடிக்கிட்டு எந்த விதமான பொறுப்பும் இல்லாம இருந்தா பாருங்க. இவன் படை போன உடனேயே அந்த படையே இல்ல, டிஃபென்ஸுக்கு குடிச்சிட்டான். கொஞ்சம் நல்லா கவனிங்க, டைமிங் இல்லையா, எவ்வளவு அழகான ஒரு டைமிங் வேண்டி இருக்கு. போருக்கு போகாதேன்னு சொன்ன போது போனா தோத்து போய் வந்தா, தோத்துட்டு வந்தவனை பார்த்து குரு சொல்றாரு இப்ப போருக்கு போ அப்படின்னு. ஏன், இவன் தோத்துட்டதாலேயே அவன் என்ன பண்றான், வெற்றி கழிப்புல தயாரிப்பை விட்டுட்டான், இனிமே அவன் வரமாட்டான்னு நினைச்சு வீக்கா உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப போய் வச்சது ஒரு அனுபவம் உள்ளவர்களுடைய அறிவுரை இருக்கு. அது சரியானபடி நீங்க கேட்டீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாத பல பகுதிகளை ஜெயிக்கலாம். அதுக்குதான் நல்லவை கேட்க அப்படிங்கறத சொல்றேன். சில இடத்துல கேட்கணும், நான் படிக்காததா, எனக்கு தெரியாததான். சார், ஒரு கம்பெனில சார் ஒரு மீட்டிங் நடந்தது சார். அந்த மீட்டிங்ல என்ன நடந்ததுன்னு சொல்ற பாருங்க. நாங்க இது வந்து இந்த ஹெச்ஆர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல சொல்லுவோம். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பெனில தீப்பெட்டி தயாரிக்கிறது. இந்த தீப்பெட்டி எல்லாம் ரெடி ஆகி எல்லாம் மெக்கானிக்ஸ் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டா மிஷின்ல போகுது. அப்படி போற அந்த தீப்பெட்டி போறதுல சிலதுல மட்டும் என்ன ஆயிடுது, அது வந்து குச்சி இப்படி வந்து இந்த டப்பா அப்படி மூடி அப்படி போறதுக்குள்ள டைமிங் தப்பா போயிடுது. சில டப்பா காலியா போயிடுது, அப்படியே காலி. வெளிநாட்டுல எப்படி மதிப்பான், ஒரு 100 டப்பா ஒரு டப்பா காலியா இருந்தா ஏமாத்துறான். வெறும் காலி டப்பாவை உள்ள வச்சு நமக்கு ஏற்றுமதி பண்ணிட்டான், பெரிய பிரச்சனையா இருக்கு. இவங்க என்ன கவனிச்சாலும் மிஷின் டைமிங்ல இந்த தப்பு நடந்துருக்கு. திடீர்னு ஒரு டப்பா மிஸ் ஆயிடும். இவங்க உட்காந்து ஆராய்ச்சி பண்றாங்க, எக்ஸிக்யூட்டிவ் போர்டு எல்லாம் உட்காந்து தலையை பிச்சுக்கிறாங்க, இந்த காலி டப்பாவை எப்படி கண்டுபிடிச்சு எப்படி எடுக்கிறது அப்படின்னு. இந்த காஃபி கொண்டாந்து வைப்பார் பாருங்க ஸ்டாஃப், நம்ம கடைநிலை ஊழியர், அவர் இங்க நடக்கிற டிஸ்கஷனை கேட்டுக்கிட்டே இருந்தார். அவங்க கண்டிப்பா கேட்டுட்டு தான் போவாங்க. இம்பார்ட்டண்டா உள்ள என்ன டிஸ்கஷனோ அது என்னன்னு கேட்டுட்டு போய் அவங்களால வந்து போன்ல யாருக்கா சொல்லலைன்னா தலை வெடிச்சு போயிட்டாங்க. இதை கேட்டுக்கிட்டே இருந்தார் அவரு. கேட்டுக்கிட்டே இருந்தவர் என்ன பண்ணாரு, ஐயா ஐயா நான் ஒரு யோசனை சொல்றேன். நாங்கெல்லாம் யார் தெரியுமா, எவ்வளவு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் தெரியுமா, ஒவ்வொருத்தரும் எவ்வளவு டிகிரி டிப்ளமா வாங்கியிருக்க தெரியுமா, நீ ஆக்ட்ரால் கிளாஸ் ஒன்றும் தெரியாது, நீ என்ன எனக்கு யோசனை சொல்றது. ஏன்னா அதுல ஒரு ஆள் ரொம்ப ஜென்டில் இருங்க, அவர் எதுவும் சொல்றாரு கேட்போம், என்ன சொல்றாருன்னா என்ன பண்ணலாம்ப்பா, என்ன யோசனை சொல்றாரு. ஒன்றும் வேணாம் சார், ஒரு டேபிள் ஃபேன் கொண்டாங்க. டேபிள் ஃபேன் இந்த பெல்ட் கன்வேயர் பெல்ட்ல இது போகுது இல்லை, அது பக்கத்தில் இந்த டேபிள் ஃபேனை வச்சு நல்ல ஃபுல் ஸ்பீடில் ஆன் பண்ணா உள்ள தீப்பெட்டி இருந்ததெல்லாம் தீக்குச்சி இருந்ததெல்லாம் கரெக்டாக போயிடுச்சு.
காலியா இருந்த டப்பா அப்படியே காத்துல பறந்து வெளியே போச்சு. கரெக்டா தீப்பொடி இருந்ததெல்லாம் கனம் இருந்ததால அப்படியே உள்ள போச்சு. காலி டப்பாவை எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே செலவில்லை, ஒரே ஒரு டேபிள் ஃபேன். சில நேரம் அவங்களுக்கு தோன்ற ஐடியா இருக்கு பாருங்க, எல்லாருக்கும் தோணும்னு சொல்ல முடியாது. லிஃப்ட் சார், இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சி, கம்பெனி மீட்டிங்ல நாங்க இதெல்லாம் எடுத்து வச்சு சொல்லுவோம். லிஃப்ட் சார், பழைய காலத்து லிஃப்ட் ஸ்லோவா போகும் பாத்தீங்களா, இப்ப மாதிரி ஸ்வைன்னு மேல போகாது. அந்த ஹோட்டல்ல பழைய காலத்து ஹோட்டல், அது ஒரு 10-12 மாடி இருக்கு. இந்த லிஃப்ட் ஸ்லோவா போகுது. ஸ்லோவா போறதால அந்த ஹோட்டலுக்கு வர வாடிக்கையாளர்கள் குறைஞ்சிட்டாங்க. லிஃப்ட் ஸ்லோவா போகுது, லிஃப்ட் ஸ்லோவா போகுது, லிஃப்ட் ஸ்லோவா போகுதுன்னு ஒரே திட்டு, எல்லாரும் கம்ப்ளைண்ட். அங்க இருக்கிற ரொம்ப நாளா வேலையில இருக்கிற அந்த லிஃப்ட் ஆபரேட்டர்கிட்ட சொல்றாங்க, இதெல்லாம் இடிச்சு வேற லிஃப்ட்டை மாற்றணும், பல கோடி ரூபாய் செலவு வரும், இனிமேல் ஹோட்டலில் நடத்த முடியுமான்னு தெரியல, உனக்கு வேலை கூட கிடைக்காதப்பா, பல கோடி ரூபாய் செலவு பண்ணாதான் இதெல்லாம் மாற்ற முடியும். வசனம் ஒன்றும் வேணாங்க, நான் ஒரே ஒரு சின்ன யோசனை சொல்றேன், தயவுசெய்து அதை மட்டும் செய்கிறேன். என்ன சொல்ற, ஒரு முழு ஆள் உயர நிலக்கண்ணாடி கொண்டாங்க, லிஃப்ட்டுக்கு உள்ள வச்சிருக்கேன். இன்னொரு கண்ணாடி கொண்டாங்க, லிஃப்ட்டுக்கு எல்லாரும் காத்திருக்கிறாங்களே அந்த இடத்துல வச்சிருக்கு. அதுக்கப்புறம் யாராவது லேட்னு சொல்றாங்களா பாருங்க. ஏன் வரவெல்லாம் அவன் மூஞ்ச கண்ணாடியில் எப்படியும் பார்த்துக்கிட்டே இருந்தா லிஃப்ட் வந்தது. லிஃப்ட்ல ஏறின உடனே கண்ணாடியில் அவன் மூஞ்ச பார்த்துக்கிட்டே இருந்தா அது எவ்வளவு லேட்டா போனாலும் பிடிக்குது. ஏன்னா அவன் மூஞ்சியை பார்க்கறான்ல உலகத்துல. இந்த உலகத்திலேயே சார் அவனவனுக்கு அவன் மூஞ்சியை பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷம் வேற எதையாவது வருமா? இப்ப இங்கேயே கேமராவை திடீர்னு பேசுறவன் நிறுத்திட்டு கூட்டத்தை காமிக்கும் போது ஒருத்தர் சிரிக்கிற சிரிப்பு இருக்குது. அப்போ 32 பல்லு தெரியும், அதுக்கு திடீர்னு காட்டுவாங்க அந்த இடத்துல, அவ்வளவு வந்துட்டாரா. நான் கேள்வி பண்ணல, எல்லா மனுஷனுக்கும் அவங்க முகத்தை பார்க்கறது ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு 40 பேருக்கு குரூப் போட்டோ உங்க கையில கொடுக்குற, முதல்ல நீங்க யாரை பார்ப்பீங்க? 39 பேரு நம்ம மூஞ்சி திருவருள் சித்தம் அது எப்படி வாய்ச்சிருக்குது அப்படின்னு நம்ம மூஞ்சிய முதல்ல பார்ப்போம். நம்ம முகம் நல்லா வந்தா போட்டோக்காரர் நல்லா எடுத்துக்கிறாரு. 39 பேர் மூஞ்சி நல்லா வந்து நம்ம மூஞ்சில ஒரு கோடு விழுந்தா கண்டவனு கேமராவோட அலையிறாம்பா பெரிய போட்டோக்காரர். நம்ம மூஞ்சி நமக்கு இம்பார்ட்டன்ட். சின்ன ஹியூமன் சைக்காலஜி. 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி லிஃப்ட் மாத்தல சார், 2 கண்ணாடியை கொண்டாந்து வச்சா முடிஞ்சு போச்சு. எதுக்கு சொல்ல வர, எப்பவுமே நீங்க பெரிய சொல்யூஷன் தேடுறீங்க அவசியம் இல்லை, சின்ன சின்ன சொல்யூஷன் கிடைக்கும். அது யாரோ சாதாரணமான ஒரு நபர் தேர்ந்து கிடைக்கும். அப்படி யார் சொன்னாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்கும், யார் யார் வாய் கேட்கும். நம்ம சிவகாசி ராமச்சந்திரன் பேசுவாருல்ல, நல்ல பேச்சாளர், நல்ல நண்பர் சிவகாசி ராமச்சந்திரன். அவர் யார் யாருக்கு ஒரு வித்தியாசம் சொல்றாரு. ஆஸ்திகனும் சொசைட்டிக்கு வேணும், நாஸ்திகரும் சொசைட்டிக்கு வேணும். நீங்க 2 பேரையும் பிரிக்காதீங்க. நான் பிளைனா சொல்றேன்ல, அது ஒரு வேற மாதிரி சொன்னார். இங்க யார் யாருங்கிறது யார் தெரியுமா? ஒண்ணு வாரியார், இன்னொன்னு பெரியார். 2 பேரும் நல்லது சொல்லல, கேட்டுங்கப்பா. இப்பெல்லாம் பிரிக்காதீங்கப்பா. வாரியார் ஒரு யாரு, பெரியார் ஒரு யாரு, யார் யார் வாய் கேட்பினும் அப்படின்னு அவருடைய அர்த்தம். சிவகாசி ராமச்சந்திரனுடைய வேடிக்கையான பொருள், அது உண்மையான பொருள் அல்ல, ஒரு நயம். சோ யார் சொல்றாங்கிறத பெருசா பார்க்காத, என்ன சொல்றாங்கிறத பாரு. நல்லவை கேட்க, எது நமக்கு நல்லதோ அதை கேட்பதற்கு நாம பழகணும். சார் நான் ரொம்ப பெரிய ஆளு, எனக்கு தெரியாதா உனக்கு தெரியாதா அப்படிலாம் பேசினேன். காளிதாஸ் எவ்வளவு பெரிய கவிஞன், மகாகவி காளிதாஸ் எவ்வளவு பெரிய கவிஞன் காளிதாஸ். ஒரு தடவை ஒரு கிராமத்து வழியா போறான் காளிதாஸ், தண்ணி தாகம் எடுத்தது அவனுக்கு. அங்க கிணத்துல ஒரு அம்மா தண்ணி தேங்கியிருந்தா, போய் தண்ணி கேட்டான், தண்ணி கொடுமா தாகமா இருக்கு. நீங்க பழைய காலத்து வழக்கம் என்னன்னு இப்ப புரிஞ்சுக்கலாம் இந்த கதையில இருந்து. அந்த அம்மா கேட்டா, நீ யாருன்னே தெரியலையே தண்ணி எப்படி கொடுப்ப? நல்லா கவனிச்சீங்களா? நீ யாருன்னே தெரியலையே தண்ணி எப்படி கொடுப்பேன்னா, அந்த காலத்துல யாருன்னு தெரிஞ்சுதான் தண்ணியை கொடுப்பாங்க. எல்லாருக்கும் தாகம் இருந்தா கூட கொடுக்க மாட்டாங்க. நீ யாருன்னு தெரியலையப்பா, நீ யாருன்னு சொல்லி தண்ணி. காளிதாசன் என்ன நினைச்சான், நம்ம மகாகவி காளிதாசன் சொன்னா நம்ம புலமை எல்லாம் இந்த தெருவில் இருக்கிற பொம்பளைக்கு தெரிய போறது இல்லை, இவளுக்கு நம்மளை புரிய வைக்கிறது கஷ்டம். அப்படி யாரா இருந்தா என்னம்மா, நான் ஒரு வழிபோக்கேன், ஒரு வழிபோக்கன் போறவன் தண்ணி கேட்கறேன் கொடுக்க வேண்டியது வழிபோக்கன் தான். அவ ஒரு பதில் சொன்னா பாருங்க, எனக்கு தெரிஞ்ச உலகத்துல 2 பேர் தான்ப்பா வழிபோக்கன். யாரு?
சூரியன் ஒண்ணு சந்திரன் ஒண்ணு வழி தெரியாம டெய்லி போயிட்டே இருக்குதுங்க. எங்க போறோம்னே அவங்களுக்கு தெரியல. அவங்க தான் இன்ன வரைக்கும் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணாத ஆட்கள். அதனால எனக்கு தெரிஞ்ச 2 வழிபோக்கன் சூரியன் சந்திரன். உன்னை பார்த்தா அந்த 2ல ஒண்ணு மாதிரி இல்லை. காளிதாசன் தலையில் அடிச்சுட்டான். ஐயோ, நம்ம அறிவே வீணா போச்சு. இந்த தெருவில் இருக்கிற கிராமத்து பொம்பளை கிட்ட நம்ம தோத்து போக வேண்டியது. அப்படியே யோசிச்சு சொன்னான், ஏமா இப்படி உயிரை எடுக்கணும், ஏமா இப்படி உயிரை தண்ணி கடை தண்ணி கொடுக்க மாட்டேங்க, நீ யாருன்னு சொல்லு. தண்ணி குடிக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், நான் பிடிவாதக்காரன் தெரியுமா, பிடிவாதக்காரன். அந்த மாதிரி லேசுப்பட்டாமா இல்ல. எனக்கு தெரிஞ்ச 2 பேர் தான்ப்பா பிடிவாதக்காரன். யாருன்னா நகம் ஒண்ணு முடி ஒண்ணு. எவ்வளவு வெட்டினாலும் வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்கப்பா. 2 பேரும் கேட்க மாட்டாங்கப்பா. வானான்னு வெட்டினா கூட தலைமுடி வளரும், நகம் வளரும். உன்னை பார்த்தா தலைமுடி மாதிரியும் தெரியல, நகம் மாதிரியும் தெரியல. கரெக்டா சொல்லி யாரு நீ? அவன் கடுப்போட உச்சிக்கிட்டு அவன் இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. தாங்க முடியாத எரிச்சல். அந்த வேதனையில் அவன் சொன்னான், நான் ஒரு முட்டாள். கோபத்தில் சொல்றான், நான் ஒரு முட்டாள், என் புத்திய செருப்பால் அடிக்கணும். உங்ககிட்ட வந்து தண்ணி கேட்ட பத்தியா, என்ன முட்டாள், தண்ணி கொடு. எனக்கு தெரிஞ்ச உலகத்துல 2 பேர் தான் தான். அதை விடுறதா எனக்கு தெரிஞ்ச உலகத்துல 2 பேர் தான் முட்டாள். யாரு? மக்களுக்கு எது நன்மை என்று தெரியாமல் யாராவது அதிகாரத்தில் இருந்தால் அவர்கள் தான் மிகப்பெரிய முட்டாள். அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள் அவர்களை பெரிய முட்டாள். உன்னை பார்த்தா பவர்ல இருக்கிற மாதிரியும் தெரியல, அவரோட கூட இருக்கிற ஆள் மாதிரியும் தெரியல. கரெக்டா சொல்லு. அவன் சாஸ்தாங்கமா காலில் விழுந்து தாகம் உயிர் போகுது தாய், கொஞ்சம் இறக்கப்பட்டு தண்ணி விட்டு அந்த தண்ணி அப்படி எடுத்து ஒரு சொட்டு எடுத்து அப்படி தெளிச்சாலும். இது கொஞ்சம் பழைய கதை. சரஸ்வதியா மாறினா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். சரஸ்வதியா மாறிட்டா அப்படின்னு. அப்படி இல்லை. நீ எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் இந்த உலகத்துல சாதாரண மனிதர் உன்னை விட அறிவாளியாக இருக்க வாய்ப்பு. பார்க்கறதுக்கு கிராமத்துல மாதிரி இருக்கிறான், அழுப்பு துணி போட்டிருக்கிறான், தலைமுடி சரியா இல்லை, வேப்பண்ணை வச்சிருக்கிறான். அதெல்லாம் சொல்ல யாருக்கு என்ன பொக்கிஷம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? என்கிட்ட கூட ஒருத்தர் சொன்னாரு, நாமெல்லாம் படிச்சவங்க, நமக்கு இருக்கிற அறிவும் இந்த கிராமத்துல மாடி மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், ஆடி மேய்ச்சிட்டு இருக்கானே, அவனுக்கு இருக்கிற அறிவும் ஒன்னாயிடுமா? நீங்க என்னமோ சமூக நீதி சமத்துவம்னு பேசுறீங்களே, எல்லார் அறிவும் ஒன்னாகுமா? நான் ஒரு விளக்கம் சொல்றேன், ஒன்று புரிஞ்சுக்கணும். அவங்கிட்ட அறிவு இல்லைன்னு சொல்லாதீங்க. அவரிடத்துல இருக்கிற அறிவு அவர் தொழிலுக்கு உரியது, நம்ம கிட்ட இருக்கிற அறிவு நம்ம தொழிலுக்கு உரியது. அவர் விஷயத்துல அவர் அறிவாளி, நம்ம விஷயத்துல நம்ம அறிவாளி. அதனால நம்மள 2 பேரும் சமமா தான் நினைக்கிறீங்க ஒழிய எங்கிட்ட இருக்கிற அறிவு உன்னோட அறிவை விட ஒஸ்டின்னு பேசாது. அவனை விட நான் எவ்வளவு பெரிய புத்தாடி தெரியுமான்னார். ஒரு நிமிஷம். 100 ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார் சார் ஒருத்தர். 100 ஆடு. அந்த 100 ஆட்டுல ஒன்னொன்னுக்கும் பேர் வச்சிருக்காரு சார். கொம்பை, மூக்க, என்னமோ பேர் வச்சிருக்கிறாரு அவரு. ஒரு ஆடு காணும்னா சார் தெளிவா சொல்றாரு, இந்த மூக்கனை காணுமே, மூக்க எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இந்த கலப்பின் ஆடெல்லாம் ஒரு ப்ரௌனு, ஒரு வெள்ளை, ஒரு கருப்பு, ஒரு முத்திரையோட அப்படியே உட்காந்துருக்கோம். ஒரு ஆட்டுக்கு இன்னொரு ஆட்டுக்கு வித்தியாசம் தெரியாது. பஸ்ல புள்ள தெரிஞ்சாலே தொலைஞ்சாலே தெரியாதவன் எவ்வளவு பேர். ஆட்டுல ஒண்ணு தொலைஞ்சா எந்த ஆடு தொலைஞ்சதுன்னு நமக்கு தெரியுமா? அவருக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? ஆடு மேய்க்கிறவங்களுக்கு தெரியும். அப்ப என்ன அர்த்தம்? 100 ஆடுல ஒண்ணு தொலைஞ்சு போனாலும் அது எந்த ஆடுன்னு சொல்ல தெரியாத எம்ஏ படித்த நான் வீண். எந்த ஆடு என்று கண்டுபிடிக்கிற அவருடைய அறிவு அவர் தொழிலுக்கு அவசியம். குறைவா நினைக்க கூடாது. அவங்க முட்டாளு, அவங்களுக்கு படிப்பு இல்லை, அவங்களுக்கு அறிவு இல்லை, அப்படிலாம் நினைக்க கூடாது. நீங்க எப்பாவது யூடியூப்பை பத்தி முதல்ல திட்டுறதையும் திட்டேன், இப்போ சொல்றதையும் சொல்றேன். சில விஷயம் அதுலேயும் தெரிஞ்சுக்கலாம். நார்த் இந்தியாவில் இருக்கிற சில பெரிய மகான்கள், இப்போ இல்லை மார்க்கெட் மகான்கள், மார்க்கெட்டிங் மகான்கள் போறீங்களா, 80,000 பேர் 1,00,000 பேர் எதிரில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 80,000 பேர் 1,00,000 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அங்கே ஒரு அம்மா உட்காந்து, அவங்களுக்கு அந்த தர்பார்னு பேர், அந்த சுவாமிஜிஸ் எல்லாம் அந்த தர்பார் உட்கார்ந்துருக்காரு. அந்த அம்மா சொல்லுது, உடனே கேட்கிறாரு, என்ன ஹிந்தியில கேட்கிறாரு, என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்? கேன்சர், கேன்சர். உடனே நம்முடைய அந்த மகா கனம் பொருந்தி அந்த தர்பார்ல உட்கார்ந்துருக்கிற அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? கவ் யூரின் அண்ட் டர்மரிக், கவ் யூரின் அண்ட் டர்மரிக் 15 days, கோ கோ.
15 நாள் பசுமுத்திரமும் மஞ்சளும் சாப்பிட்டா கேன்சர் இந்தியா போடுறாரு. எதுக்கு கேன்சர் இன்ஸ்டியூட் நம்ம ஊர்ல? எதுக்கு கோடி கோடியான ரூபாய் கேன்சர் இன்ஸ்டியூட் என்னத்துக்கு நம்ம ஊர்ல? அடையாறுல எதுக்கு அந்த அம்மா சாந்தா உயிரை கொடுத்து அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலை எஸ்டாப்ளிஷ் பண்ணி பத்மஸ்ரீலாம் வாங்கிச்சு அந்த அம்மா சாந்தா. என்ன பாடுபட்டது? ஒண்ணுமே வேணாம், கவ் யூரின் அண்ட் டர்மரிக் 15 days கேன்சர் 4th stage அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. கோ யூ வில் பி ஆல் ரைட். என்ன சார் நாடு இது? என்ன சார் நாடு இது? நீங்க எல்லாம் சொல்றதை கேட்டு இருந்தா கேட்கணும், நல்லவை கேட்கன்னு சொன்னதில்ல, ஆனா புரிஞ்சுட்டு நடக்கணும். நீங்க மட்டும் அந்த மாதிரி ராதா மாயின்னு ஒரு அம்மா இருக்கா. ஐயோ, பிலிம் ஸ்டார்லாம் தோத்து போனோம் அந்த அம்மாட்ட. அந்த அம்மா பேர் ராதா மாயி. பட் பாருங்க வர்ற பக்தர்கள் எப்படிங்கிறீங்க, அந்த அம்மாவை அப்படியே தூக்கிக்கிறான், அலேக்கா தூக்கிடுறேன் அப்படியே சரி தூக்கிறது. அந்த அம்மா பின்னாடி எவ்வளவு பேரு? 1000 பேரு. இன்னொருத்தர் யாரோ ருத்ர ருத்ர அப்படின்னு ஒருத்தர் வர. ஐயோ எவ்வளவு பேர், லட்சம் லட்சம் லட்சக்கணக்கான பேர். எனக்கு என்ன வருத்தம் கேட்டீங்கன்னா, வட இந்தியாவில் எளிய நேசமும் பக்தியும் உடைய மக்களை பல பேர் சுரண்டுகிறார்கள். வட இந்தியாவில் இருக்கிற எளிய நேசமும் பக்தியினுடைய மிக எளிய மக்களை, அவங்க நம்பிக்கையை சுரண்டுறாங்க. அந்த வீடியோ நீங்க போய் பாருங்க. வரிசையா நார்த் இந்தியாவில் இருக்கிற இந்த மாதிரியான ஆட்களை அவங்களுடைய அந்த கூட்டத்தில் காத்திருக்கிறது ஆக்சிஜன் டியூபோட பல பேர் பட்டுருக்காங்க. ஆக்சிஜன் டியூபோட இவர் காப்பாற்றிடுவாரு, இவர் காப்பாற்றிடுவாரு அப்படிங்கிற எண்ணத்துல மக்களை இல்ல, மக்களுடைய கஷ்டங்களை வச்சு காசு பார்க்கறாங்க சார். மக்களுடைய வேதனைகள் இருக்கு இல்லையா, கஷ்டங்கள், அதை வச்சு காசு பார்க்கறாங்க சார். அதை வச்சு பணம் பண்றாங்க சார். அதை வச்சு அவங்க பிளேன் வாங்குறாங்க சார். அதை வச்சு அவங்க மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன் கட்டுறாங்க சார். சகிக்கவே முடியாது. இப்ப என்ன நினைக்கிறாங்க, அதே மாதிரி நாமளும் மாறிட்டா பரவாயில்லைன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி எதையுமே கேள்வி கேட்காத எல்லாத்தையும் அப்படியே மண்டி ஆட்டிட்டு ஒத்துக்கக்கூடிய ஒரு விதமான நபர்களா மாறிட்டா நாம பரவாயில்லைன்னு நினைக்கிறாங்க. நடக்காது, அது நடக்காது. தமிழர்கள் இன்றல்ல என்றுமே கேள்வி கேட்டு பழக்கப்பட்டவர்கள். அவர்கள் எதையும் சுலபத்தில் நம்ப மாட்டார்கள். 100 கேள்வி கேட்பார்கள். அவர்கள் அன்புக்கு கட்டுப்படுவார்கள், ஆனால் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அன்புக்கு கட்டுப்படுவார்கள், அது வேறு, ஆனால் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அது வளரணும் அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி நிறைய புத்தகங்கள் படிக்கணும், சிறந்த பேச்சுக்கள் கேட்கணும். உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய, உங்களுடைய சிந்தனை போக்கை மாற்றி அமைக்கக்கூடிய அறிவாளிகளுடைய பேச்சுக்களை எல்லாம் நீங்க கேட்கணும். நான் வடநாட்டில் எடுத்து வச்சிருக்கேன், 100 பேருக்கு குறையாம எடுத்து வச்சிருக்கேன் யூடியூப்ல. எல்லாம் அந்த குற்றவாளிகளை கும்பிடுகிறார்கள். அந்த குற்றவாளிகளை கும்பிடுகிறார்கள். நீ இப்படி சொல்லாம இருக்கிறார்கள் போதுமா? இவர்கள் கும்பிட்ட படமும் யூடியூப்ல இருக்குது. யாரு மிக உயர்ந்த பதவியில் இருப்பவர் இந்தியாவில் இருக்கிறவங்க போய் அவங்க காலில் விழுந்து கும்பிடுறாங்க. அப்படி கும்பிட்ட படமும் இருக்கு. பின்னாளில் 14 ஆண்டு அவர்கள் சிறையில் வைக்கப்பட்ட காட்சியும் இருக்கிறது. 12 வயது பெண்ணை கற்பழிச்சவங்க இருக்கிறார். 12 வயசு பெண். அந்த கேஸை வெளியில கொண்டு வர முடியல. 12 வயசு பொண்ணு தன் இடத்துல பாலியல் அத்துமீறல் அவர் பண்ணார் அப்படின்னு அசராம் பாபு கொண்டு வர முடியல. அவருடைய பட்டியல அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நார்த் இந்தியாவில் எவ்வளவு பேர் போய் கும்பிட்டுருக்கான்னு தெரியுமா? அவரை கடைசி அரெஸ்ட் பண்ணி 12 வருஷம் உள்ள வச்சிருக்காங்க. எதுக்கு சொல்ல வர? எதிர்காலத்தில் சிறைச்சாலையில் இருக்க வேண்டிய பல பேர் இன்றைக்கு மக்களுடைய இதயங்களில் குடியிருப்பதும், அதை மிகப்பெரிய பதவியில் இருப்பவர்கள் கும்பிட்டுக் கொண்டு இருப்பதும் ஒரு அறிவுடைய நாட்டுக்கு நல்லதல்ல. ஒரு அறிவுடைய நாட்டுக்கு நல்லதல்ல. எனவே அன்புக்கு மரியாதை கொடுப்போம், ஆனால் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அறிவுக்கு முக்கியத்துவம் புத்தகங்கள் மூலமும் வாசிப்பின் மூலமும் தான் உங்களுக்கு வர முடியும். நல்ல சொற்பொழிவுகளை கேளுங்கள், எனைத்தானும் நல்லவை கேட்க.